அதே போல் விஜயபாஸ்கர் அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர் கூட்டத்தில் என்னை தாவேகாவுக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு அவரும் சேர்ந்து விட்டார். ஆக இதெல்லாம் குதிரைபேட ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்பதை சுட்டி காட்டுகிற வகையில் ஆளுநரிடத்திலும் டிவிசியும் திமுகவின் சார்பில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம். இல்லை, திமுக தரப்பில் வேறு என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்போ ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யார் ஹேண்ட் ஓவர் பண்ணோம்? ஒன்று கோர்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோம், இல்லை கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஆர்எஸ் பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி. இன்னும் அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறார்ல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுனேன்னு சொல்லணும்ல. ஸோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். சிபிஐக்கு கடிதம் எழுதுறா ஆர்எஸ் பாரதிக்கு தெரியும்ல சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க. சிபிஐ இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை யார் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு? அப்புறம் எதுக்கு சிபிஐ கடிதம் எழுதுறாரு? அந்த கடிதம் என்ன ஆகும்னு சிபிஐக்கு தெரியாதா? ஸோ அதனால இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அறிவாலயத்தில். ஸோ சும்மா இருக்கிறனால ஏதாவது எழுதுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். இல்லை கவர்னர் என்ன செஞ்சிருவாரு? கவர்னர்கிட்ட போய் இவங்க கொடுக்குறாங்க. கவர்னருக்கு எல்லாமே தெரியும்ல. இதே இதில் செந்தில் பாலாஜியும் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களும் பர்ச்சேஸ் பண்ண 8 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அது தெரியாதா இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் பர்ச்சேஸ் பண்ண முயற்சி செஞ்சாங்க தெரியும், யார் இங்கே வந்து விலைக்கு வாங்க எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க தெரியும். இப்போ வரைக்கும் சொல்கிறோம், அந்த முயற்சியில் தான் இருக்காங்க. ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட நபர்களும் எடப்பாடி சம்மந்தப்பட்ட நபர்களும் இந்த முயற்சியிலே தான் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க சும்மா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம பெருசாக இடம் கொடுக்கலாம். இல்லை, இன்னைக்கு அதிகபட்சம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்திலேருந்து எல்லாரையும் சந்திக்கிற ஒரே முதல்வர் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முதல்வர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எல்லாரும் தலைமைச் செயலகத்தில் ஒரு மணி நேரம் வருவாங்க, ஏதாவது நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதிகபட்சம் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் எல்லாரையும் சந்திக்கிறார். கண்டிப்பாக அவர் யார் மூலமாக முயற்சி செஞ்சாருன்னு தெரியல. கண்டிப்பாக நேரடியாக முதல்வர் அலுவலகத்துக்கு யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், கண்டிப்பாக டைம் வழங்கப்படும். அதுல எந்த முடியாது. இல்லை, அதான் சொல்றேனே, நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் இருக்கீங்க, யார் மூலமா அப்ரோச் பண்ணா முதல்வர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் தெரியும். தினமும் முதல்வர் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் யாரை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு. அதுல ஒரு சில பேர்கள் அவங்க தொடர்பு கொள்ள முடியாமல், இல்லை யாரை மூலமா தொடர்பு கொள்ள தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பா முதல்வர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டால் கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆமா சார், இன்னும் 2 வாரத்தில் நம்ம அந்த சோலார் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள நம்ம ஒரு சொல்யூஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணிவிடும். ஏன்னா அதில் பாலிசி டிஃபைன் பண்ணாமல் இருக்கும், நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு பாலிசி டிஃபைன் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி எக்ஸிஸ்டிங் சோலார் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் லோட் அவைலபிளாக இருக்கா இல்லை எல்லாம் இருக்கா. ஏன்னா முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸு கொடுத்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் லோட் ஃப்ளோ ஸ்டடி கிளியராக பண்ணி எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது தக்கன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவில் எல்லாமே கொடுத்து முடிக்கப்படும். ரீபவரிங் இல்லை ரீநேமிங் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தடையெல்லாம் போயிடும். இல்லை, நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கிறோமோ, நம்ம அதை என்ன 2 லாங்குவேஜ் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோமோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அது சம்மந்தமாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அது அந்த முன்னெடுப்பு செய்வோம் சார். நம்ம பாலிசியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. பாருங்க, யாரு என்ன சொல்லலாம், நம்மளுடைய பாலிசியில் மாற்றம் இருக்கு. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆளுநர் சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம், எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பட் நம்மளுடைய பாலிசியில் முதல்வருடைய பாலிசியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரி, உங்க எல்லாருக்கும் தெரியும் துணைவேந்தருடைய நியமனத்தில் கோர்ட்லேயும் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே கவர்னர்ட்டையும் பெண்டிங் இருக்கு. சட்டப்பூர்வமாக நம்ம அதை வந்து ஹைகோர்ட்லேயும் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து 5 பேர் கொண்ட குழுவை நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது முடிவுகள் வந்தால் உடனடியாக நியமிக்கப்படும். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சொல்யூஷன் வரணும்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா வர ஜனவரி மாதத்தில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய வகையில் ஒரு 5 நபர் உள்ள ஒரு செலக்ட் கமிட்டியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இல்லை, அது முதல்வர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். வேற
இல்ல அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஃபைனலைஸ் ஆனோன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் நடந்து துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு இந்த அனைத்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி எல்லாம் சீரமைக்கப்படணும். நிறைய பெண்டிங் போஸ்ட் இருக்கு. நிறைய பேர் கான்வகேஷன் நடக்காம இருக்கு. நிறைய பல வருஷங்களா எல்லாம் பெண்டிங் இருக்கு. இது சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை செய்யவே மாட்டோம். நன்றி. எல்லா புகார்களும் பழைய ஆட்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பட் இந்த ஆட்சியில் என்னென்ன புகார்கள் இருக்கோ அனைத்திற்கும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய புகார்கள் வாங்கப்பட்டிருக்கு. எல்லாமே அப்பப்போ வந்து விசாரணை நடைபெற்றிருக்கு. இப்போ கடந்த வாரத்தில் 2 புகார்கள் இருக்குல்ல. சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தாரு. அதெல்லாம் இந்த புகாரின் அடிப்படையில் தானே. பல வருஷம் பெண்டிங்ல இருந்ததெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்மனும் அனுப்பப்பட்டு சம்மன் போறது தெரிஞ்சு சிங்கப்பூருக்கும் போயிட்டு வந்துட்டார்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி. இல்லை நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கலெக்டர்லையும் இல்லை ஒரு பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் நியமிக்கப்பட்டு வந்தோம். மாவட்டத்தில் ஒரு சில சப்கோர்ட்டு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல பெண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. 80% நடைபெற்று 80% நியமிக்கப்பட்டு முடிவடைஞ்சிருச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து அங்கங்கே பெண்டிங் இருக்கு, ரிஜெக்ஷன் வந்திருக்கிறதெல்லாம் திரும்ப மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இல்லை என்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பார்ட்டி ஃபண்டு சோலாருக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதா என்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்டே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை நானே வந்து கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பார்ட்டி ஃபண்ட் எங்கே வாங்கினாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினாங்க, எதில் வாங்கினாங்க. இல்லை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அதை அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் எந்தெந்த வகையில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குதோ உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பண்ண பிறகு காவல்துறை என்ன செய்யறாங்கன்னு நம்ம தலையிட முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் விசாரணை துரிதப்படுத்துகிற வேலையில் காவல்துறை முழுமையாக ஈடுபட்டு வராங்க. இல்லை ப்ரொக்யூர்மெண்ட்ஸு கண்டிப்பாக ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. மீட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டிலே இன்ஸ்டலேஷனில் டிலே இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு இங்கே பற்றாக்குறை இருக்குது, எம்ப்ளாயீஸ் பற்றாக்குறை இருக்குது. ஸோ ரெக்டிஃபை பண்ணப்பட்டு சீக்கிரம் அதை செய்யப்படும். இல்லை ஒரு வாரத்தில் அப்ரூவல் கிடைச்சிரும், பண்ணிடலாம். நன்றி.